வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி கண்டியிலிருந்து நாளை நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தவுள்ளார். தொடர்ந்து புதிய அமைச்சரவை நியமனம். பிபி அபேகோன் ஜனாதிபதியின் செயலாளராக நியமனம். பாதுகாப்பு அமைச்சருக்கும் புதிய செயலாளர். ஜனாதிபதியின் வேலை திட்டங்களில் இணங்கக்கூடியவற்றுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குவதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தெரிவிப்பு. අලුත් අගමැතිතුමා දිවුරුන් දුන් අවස්ථාවේදී අපේ ඇමතිකන් සියල්ල අහෝසි වෙනවා. ககவத்தை கொலை சம்பவத்தின் சந்தேக நபரான முன்னாள் பிரதி அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர விளக்கமறியலில். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாளை கண்டியில் நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தவுள்ளார். இந்த நிகழ்வு தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெளிவுபடுத்துகின்றார். හෙට දින පෙරවරු 8ට එතුමා නිදහස් චතුරස්‍රය අභිෂේකයේදී එතන ඉඳලා දෙවන්ත රිය පෙරහැරකින් நாளை காலை 8 மணிக்கு சுதந்திர சதுக்கத்தில் இருந்து அவர் பிரம்மாண்டமான வாகன பேரணி ஒன்றில் புனித தந்ததாதுவை வழிபட்டு நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்துவதற்காக புறப்பட்டு செல்ல உள்ளார். நாளை காலை 8 மணிக்கு சுதந்திர சதுக்கம் அருகிலிருந்து புறப்பட்டு செல்லும் வழியில் ஹொரகொல்லையில் உள்ள பண்டாரநாயக்க சமாதிக்கு மலரஞ்சலி செலுத்த உள்ளார். அங்கிருந்து செல்லும் ஜனாதிபதி பிற்பகல் 2 மணிக்கு தலதா மாளிகையில் உள்ள விசேட மண்டபத்திலிருந்து நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்த உள்ளார். தமது உரையின் போது நல்லாட்சி செயற்றிட்டத்தை நாட்டு மக்களிடம் அவர் சமர்ப்பிக்க உள்ளார். இந்த நிகழ்வில் திரளாக கலந்து கொள்ளுமாறு மக்களிடம் நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். நாட்டின் குண்டர் அதிகாரத்திற்கு, நாட்டின் ஊழல்களுக்கு, வன்முறைகளுக்கு எதிராக போரிட்டு இந்த நாட்டின் ஜனநாயகம் மற்றும் சுதந்திரம், நல்லாட்சிக்காக போராட்டத்தில் பங்கேற்ற அந்த செயற்பாட்டை வரவேற்கும் அனைத்து மக்களுக்கும் நான் அழைப்பு விடுக்கின்றேன். அதிமேதகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் வாகன பேரணியில் கலந்து கொள்ளுங்கள். அதேபோன்று கண்டியில் ஒன்று கூடுங்கள். அத்துடன் இடைவெளியில் வரவேற்பு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து வாகன பேரணியுடன் தொடர்பு பட முடியாத அனைவரும் கண்டி வீதியில் ஒன்று திரளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலதா மாளிகையில் வழிபாடுகளை மேற்கொண்டதன் பின்னர் விரைவில் தமது அமைச்சரவையை நியமிக்க உள்ளார். இதற்கமைய விரைவில் அமைச்சரவை பதவியேற்க உள்ளது. இன்று அவர் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் வர்த்தமானி வெளியிடப்படுகின்றது. அதேபோன்று தற்காலிக ஊடக அமைச்சராகவும் அவர் செயற்படுகின்றார். මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමා දලදා සංචාරයෙන් පසුව තම කැබිනට් මණ්ඩලය පත් කරගෙන ඉතාමත් ඉක්මනින් එම කැබිනට් මණ්ඩලය දිවුරුම් දීම කටයුතු කරනවා. අද දින එතුමා ආරක්ෂක අමාත්‍යාලය වශයෙන් ගැසට් විදේන නිකුත් කරනවා. ඒ වගේම తాවකාලික මාධ්‍ය ඇමති புதிய ஜனாதிபதி செயலாளராக பிபி அபேகோன் மற்றும் புதிய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக பிஎம்யூடி பஸ்நாயக்க ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். கந்தலாய் பிரதேசத்தில் பிறந்த சிரேஷ்ட நிர்வாக அதிகாரியான பிபி அபேகோன் கெகிராவ மத்திய கல்லூரியில் கல்வி பயின்றுள்ளார். கலனி பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற அவர் 1982ஆம் ஆண்டு அரச நிர்வாக சேவையில் இணைந்து கொண்டார். இவர் அரச நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளராகவும், ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளராகவும், குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளராகவும் கடமையாற்றியுள்ளார். இதேவேளை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள பிஎம்யூடி பஸ்நாயக்க கம்பளை விக்ரமபாகு மத்திய கல்லூரியில் கல்வி பயின்றுள்ளார். அதன் பின்னர் கலனி பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றுள்ள இவர் 1982இல் அரச நிர்வாக சேவையில் இணைந்து கொண்டார். பிஎம்யூடி பஸ்நாயக்க இதற்கு முன்னர் சுற்றாடல் அமைச்சின் செயலாளராகவும் செயற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கையின் புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் அமைதியாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெற்றமை தொடர்பில் புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் நாட்டு மக்களுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தேர்தல் உலகளாவிய ரீதியில் ஜனநாயகத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவோரின் நம்பிக்கையின் அறிகுறியாக அமைந்துள்ளதாகவும் பராக் ஒபாமா சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை மக்கள் மற்றும் அரசாங்கத்துடனான தொடர்புகளை விரிவாக்க அமெரிக்கா எதிர்பார்த்துள்ளதாகவும், அமைதி, ஜனநாயகம் மற்றும் இலங்கையர்களின் சுபீட்சத்திற்காக மைத்ரிபால சிறிசேனவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாகவும் பராக் ஒபாமா குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அமைதியாகவும் ஜனநாயக ரீதியிலும் நடைபெற்ற தேர்தலின் அனைத்து நன்மதிப்பும் இலங்கையர்களுக்கே உரித்தாகும் என மைத்ரிபால சிறிசேனவிற்கு அனுப்பியுள்ள வாழ்த்து செய்தியில் பிரித்தானிய பிரதமர் டேவிட் கமரன் சுட்டிக்காட்டியுள்ளார்.
ஜனாதிபதி தேர்தலின் வெற்றிகரமான முடிவு தொடர்பில் இலங்கை மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் அரசியலமைப்பின் பிரகாரம் அதிகார மாற்றம் இடம்பெற்றதை வரவேற்பதாக கூறியுள்ளார். அமைதியானதும் நம்பகத்தன்மையானதுமான தேர்தல் நடைபெறுவதை உறுதிப்படுத்துவதில் இலங்கை தேர்தல்கள் ஆணையாளரின் துறைசார் நிபுணத்துவத்தையும் ஐநா செயலாளர் நாயகம் பான் கி மூன் பாராட்டியுள்ளார். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சட்டத்தை அமல்படுத்தும் அரச நிறுவனங்கள் ஜனநாயக நிர்வாகத்திற்கு மதிப்பளிக்கும் மற்றும் அதனை நிலைநாட்டுவதற்கான சிவில் சமூகத்தின் முயற்சிகளையும் பான் கி மூன் வரவேற்றுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் இலங்கை மக்களுடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்த்துள்ளதாக கூறியுள்ள பான் கி மூன் இலங்கையின் பொறுப்புக்கூறல், அரசியல் பேச்சுவார்த்தை, நல்லிணக்கம் மற்றும் அபிவிருத்திக்கு ஐநா சபை தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை தேர்தலில் வெற்றி பெற்ற மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் ஜூலி பிஷப் கூறியுள்ளார். ஜனநாயக மறுசீரமைப்பு, நல்லாட்சி மற்றும் ஊழலுக்கு எதிரான செயற்பாடுகளை சிறப்பாக நடைமுறைப்படுத்துவதற்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தல், பிராந்திய மற்றும் உலக சவால்களை வெளிக்கொணரும் புதிய அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயார் எனவும் ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. இதேவேளை புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகள், உப தலைவர், ஐரோப்பிய பாதுகாப்பு நிறுவன தலைவர் உள்ளிட்டவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். அனைத்து பிரஜைகளின் நன்மைக்கான ஜனநாயகம் மற்றும் சுபிட்சத்திற்கான இலங்கையின் அபிவிருத்திக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தலைமைத்துவத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த தேர்தல் வெற்றி அமைந்துள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு அனுப்பி வைத்துள்ள வாழ்த்து செய்தியில் சிங்கப்பூர் ஜனாதிபதி டோனி டான் கெங் யாம் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் தேசிய நல்லிணக்கம், சமாதானம் மற்றும் முன்னேற்றத்திற்கு சிங்கப்பூர் ஒத்துழைப்பு வழங்குவதாக தெரிவித்த அவர் இலங்கையில் சாதகமாக காணப்படும் மீள் நிர்மாணம் மற்றும் அபிவிருத்தி செயற்பாடுகள் தொடரும் என தாம் நம்புவதாகவும் கூறியுள்ளார். இந்த தேர்தலூடாக நாட்டின் ஜனநாயக வலிமை மற்றும் அதன் மீள்திறன் நிலைநாட்டப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு அனுப்பியுள்ள வாழ்த்து செய்தியில் மாலைதீவுகளின் ஜனாதிபதி அப்துல்லா யாமின் கயூம் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் உறவுகளை முன்னோக்கி கொண்டு செல்லும் வகையில் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக மாலைதீவுக்கு விஜயம் செய்யுமாறும் அப்துல்லா யாமின் அப்துல் கயூம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் வெற்றி தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு கிடைத்துள்ள வெற்றி என தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவரும் மத்திய மாகாண சபை உறுப்பினருமான அசாத் சாலி தெரிவித்துள்ளார். தமிழ் மற்றும் முஸ்லிம் சிறுபான்மை மக்களின் அமோக ஆதரவுடன் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள மைத்ரிபால சிறிசேனவுக்கு இந்த வெற்றியில் முக்கிய பங்காற்றிய ஒருவர் என்ற வகையில் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் பதவிப்பிரமாண நிகழ்வில் அவரை வரவேற்பதற்காக தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலியும் சென்றிருந்தார். இறைவன் ஒருபோதும் அநியாயம் இழைப்போருக்கும் அட்டூழியம் புரிகின்றவர்களுக்கும் துணை போக மாட்டான் என்பதனையும் மக்களும் அவ்வாறானவர்களே தொடர்ந்தும் ஆதரிக்க மாட்டார்கள் என்பதனையும் இந்த தேர்தல் முடிவு உணர்த்துவதாக அசாத் சாலி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள மைத்ரிபால சிறிசேன மீது தமிழ் பேசும் மக்கள் பெரும் நம்பிக்கை வைத்துள்ளதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மைத்ரிபால சிறிசேன நாட்டு மக்களுக்கு அளித்துள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில், குறிப்பாக நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியான முறையற்ற நடைமுறைகள் மாற்றப்பட்டு நல்லாட்சியுடன் கூடிய புதிய யுகம் ஒன்றை மலரச் செய்வதில் புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பக்கபலமாக இருப்பார் என அசாத் சாலி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வன்முறை கலாச்சாரத்துக்கு முடிவு கட்டுவது புதிய அரசின் பிரதான கொள்கைகளில் ஒன்று எனவும் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனநாயக நாட்டில் யாருக்கும் யாரையும் எதிர்க்கவோ அல்லது ஆதரிக்கவோ முடியும் என குறிப்பிட்டுள்ள தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர், வென்றவர்கள் தோற்றவர்களை ஆதரித்து அரவணைப்பதே நாகரிகமே தவிர அவர்களை தாக்க நினைப்பது முற்றிலும் அநாகரிகமான செயலாகும் என அசாத் சாலி வலியுறுத்தியுள்ளார். இதனால் வெற்றியை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் கொண்டாடுமாறு அவர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். முருகல் நிலையொன்றை தோற்றுவிக்க சிலர் திட்டமிடுவதாக தகவல் கிடைத்துள்ளதால் விழிப்பாக செயற்படுமாறும் விவேகமாக நடந்து கொள்ளுமாறும் முஸ்லிம் மக்களிடம் அசாத் சாலி கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் வேலை திட்டத்தில் இணங்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தெரிவிக்கின்றது. புதிய பிரதமர் சத்திய பிரமாணம் செய்ததோடு அமைச்சு பதவிகள் ரத்தாகுவதாக ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் கொழும்பில் நடைபெற்ற முதலாவது ஊடகவியலாளர் சந்திப்பில் நிமல் சிறிபாலடி சில்வா குறிப்பிட்டுள்ளார். අලුත් අගමැතිවරයෙක් පත් වෙලා තියෙනවා.
අගමැති புதிய பிரதமர் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் நியமனம் தொடர்பாக யாப்பு ரீதியான சிக்கல்கள் எதுவானாலும் புதிய பிரதமர் நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோன்று அவர்கள் அமைச்சரவையையும் நியமித்துக் கொள்வார்கள் என்று நினைக்கிறோம். 100 நாள் திட்டத்தை கருத்தில் கொண்டே மக்கள் மைத்ரிபால சிறிசேனவுக்கு வாக்களித்துள்ளனர். அதனை மக்கள் முழுமையாக அனுமதித்துள்ளனர். அதற்கு இடையூறு விளைவிப்பதற்கு நாம் தயாரில்லை. அந்த திட்டங்களில் எமக்கு இணங்கக்கூடிய விடயங்களுக்கு நாம் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவோம். எமக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். பாராளுமன்றத்தில் மைத்ரிபால சிறிசேனவின் செயற்றிட்டங்களில் எம்மால் இணங்கக்கூடிய விடயங்களுக்கு நாம் ஆதரவளிப்பதற்கு பின்வாங்கப் போவதில்லை. மைத்ரிபால சிறிசேன මැතිතුමාට අපි බාර දෙන රට අපි බාරගත් நாம் பொறுப்பேற்ற நாட்டை விட மாற்றமான ஒரு நாட்டையே மைத்ரிபால சிறிசேனவுக்கு வழங்குகின்றோம். முழு நாட்டிலும் ஜனநாயகத்தின் நிலைநாட்டி நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாத்து அவரிடம் வழங்கிவிட்டுதான் இவர் வீட்டுக்கு சென்றுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் எம்முடன் செயற்பட்ட மக்களுக்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம். தொழில் புரிகின்ற இடங்களில் உள்ளவர்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தாது செயற்படுவதற்கும் அவர் குறிப்பிட்டுள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். යහපාලනේ මල් අතුවිති වල පිපෙන්න පටන් ගනීවි. நல்லாட்சி என்னும் கிளையில் பூக்கள் மலர ஆரம்பிக்கும். அவற்றை எம்மால் காணக்கூடியதாக இருக்கும். ஜனாதிபதி மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை 100 நாட்களில் நிறைவேற்றுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இரண்டாவது சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கும் எனும் விடயத்தை நாம் மக்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம். இரண்டாவது சந்தர்ப்பம் மிகவும் அருகில் இருக்கின்றது. உங்களுக்கு தவறு ஏற்பட்ட இடத்தை திருத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் அருகில் இருக்கின்றது என்பதனை மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம். ஜனாதிபதியும் புதிய பிரதமரும் அது தொடர்பில் தீர்மானிக்க வேண்டும். புதிய பிரதமர் பதவி பிரமாணம் செய்த சந்தர்ப்பத்தில் இருந்து அரசியல் யாப்பின் 47வது சரத்தின் அடிப்படையில் எங்கள் அனைவரது அமைச்சு பதவிகளும் ரத்தாகிறது. நாங்கள் யாரும் அமைச்சர்கள் அல்ல. தேர்தல் ஒன்று தொடர்பில் அறிவிக்கப்படவில்லை. இந்த நாட்டுக்கு பாரிய சேவையை ஆற்றிய அந்த தலைவரை வீட்டோடு வைத்திருப்பதற்கு நாம் இணங்கவில்லை. அதற்கு விருப்பமும் இல்லை. அவ்வாறு இடம்பெற அனுமதிப்பதும் இல்லை. அவை எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்படும். அவசரப்பட வேண்டாம். நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி தொடர்கின்றது. சிலாபம் பிரதேசத்தில் இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த மோதல் இன்று மாலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். சிலாபம் பங்கதனிய கும்பிட்டிக்குளிய பிரதேசத்தில் இன்று மாலை இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் இரு தரப்பினருக்கிடையில் இந்த மோதல் ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மோதலில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த மோதலில் காயமடைந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஆதரவாளர்கள் சிலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 35 வயதான மஞ்சுள பிரசாத் என்ற 3 பிள்ளைகளின் தந்தையே இந்த மோதலில் உயிரிழந்துள்ளார். ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச சபைக்காக ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்ட ஒருவரே உயிரிழந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக 2 விசேட போலீஸ் குழுக்கள் சிலாபத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதேவேளை காணியொன்றில் சட்டவிரோதமாக நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டமை தொடர்பில் முறைப்பாடு செய்ய சென்றவர்களுக்கும் மேலும் சிலருக்கும் இடையே பொரலஸ்கமுவ போலீஸ் நிலையத்திற்கு முன்னால் அமைதியின்மை ஏற்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் மேல் மாகாண சபை உறுப்பினர் நிரோஷன் பாதுக்க முறைப்பாடொன்றை செய்வதற்காக அங்கு சென்றிருந்தார். பொரலஸ்கமையில் உள்ள வர்த்தகர்களிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் வீதம் முற்பணமாக பெற்றுக்கொண்டு சிவில் பாதுகாப்பு பிரிவின் ஊழியர்களின் ஊடாக கட்டடம் ஒன்று நிர்மாணிக்கின்றனர். இன்று அந்த ஊழியர்கள் வீட்டுக்கு செல்ல ஆயத்தமானார்கள். போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு செய்வதற்கு வருமாறு அவர்களிடம் நான் கேட்டேன். அவர்களும் நானும் மேலும் சிலரும் முறைப்பாட்டை முன்வைப்பதற்காக போலீஸ் நிலையத்துக்கு வருகை தந்தோம். போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அந்த முறைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் போலீஸ் நிலையத்தில் இருந்து வெளியே வந்த சந்தர்ப்பத்தில் பிரதி போலீஸ் மா அதிபரிடம் கதைக்குமாறு என்னை தள்ளிவிட்டனர். எனது ஆதரவாளர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் வெளியே இருந்தனர். அத்துடன் தகாத வார்த்தைகளையும் கூறினர். இந்த சம்பவத்தின் பின்னர் நிரோஷன் பாதுகவுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் சிலரும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஆதரவாளர்கள் சிலரும் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக கூடினர். இதன்போது இரு தரப்பினருக்கிடையில் அமைதியின்மை ஏற்பட்டது.
இதுவா நல்லாட்சி என நாங்கள் கேட்கின்றோம். நியாயத்தை நடைமுறைப்படுத்துமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம். அரசாங்கத்தை அசௌகரியப்படுத்துவதற்கு இதனை செய்கின்றனர். சம்பவம் தொடர்பில் நிரோஷன் பாதுகவின் சாரதி கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறினர். கொலன்னாவி நகரசபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர் சுதத் சேனகவின் வீட்டின் மீது அடையாளம் தெரியாத சிலர் நேற்றிரவு தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். இந்த தாக்குதலில் வீட்டிற்கும் 3 வாகனங்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். ககவத்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் பிரதி அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். ககவத்தையில் அரசியல் கூட்டம் ஒன்றுக்கான அலங்கார வேலையில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டார். சந்தேகத்தின் பேரில் இன்று காலை பிரதி அமைச்சர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகன குறிப்பிட்டார். தொழில் மற்றும் தொழிலுறவுகள் அமைச்சு பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக காமினி லோகுகே இன்று அறிவித்துள்ளார். அவரது வீட்டில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த நாட்டில் யுத்தத்தை நிறைவு செய்தமைக்காகவே நான் மஹிந்த ராஜபக்சவிற்கு ஆதரவளித்தேன். அவர் அந்த நடவடிக்கையை முன்னெடுத்தார். அவர் என்னை அமைச்சரவை அமைச்சராக நியமித்தார். எனவே இன்றும் நான் அவருடன் தொடர்ந்தும் கடமையாற்றுவேன். அதனால் அந்த கொள்கைக்கு அமைய நான் அமைச்சரவை அமைச்சர் பதவியிலிருந்து விலகினேன். எனக்கு கிடைத்த உத்தியோகபூர்வ வாகனங்களை திங்கட்கிழமை நான் ஒப்படைத்து விடுவேன். நான் எதிர்க்கட்சி உறுப்பினராக தொடர்ந்தும் செயற்படுவேன். මම විපක්ෂයේ මන්ත්‍රීවරයෙක් හැටියට දිගටම කටයුතු කරගෙන යනවා. මම එහෙම බලාපොරොත්තුවක් නැහැ. எனக்கு அவ்வாறான எதிர்பார்ப்பு ஒன்று கிடையாது. மஹிந்த ராஜபக்ச அழைத்து ஏதேனும் நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்தால் தீர்மானம் ஒன்றை எடுக்க முடியும். எதிர்வரும் தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நாம் போட்டியிடுவோம். பரிசுத்த பாப்பரசரின் இலங்கை விஜயத்துக்கு இன்னும் 3 நாட்களே உள்ளன. பரிசுத்த பாப்பரசரின் இலங்கை விஜயம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் வழங்கும் விசேட தொகுப்பு அடுத்து. Annuncio vobis gaudium magnum. Habemus papam. 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் தேதி வத்திகானின் சிஸ்டின் தேவாலயத்திற்கு அருகே புதிய பாப்பரசர் தெரிவு செய்யப்பட்டமைக்கான வெள்ளை நிற புகை வெளியேறும் வரை ஆயிரக்கணக்கான கத்தோலிக்க விசுவாசிகள் ஆர்வத்துடன் காத்திருந்தனர். ரோம் நேரப்படி இரவு 8 மணியளவில் அர்ஜென்டினாவின் கர்தினால் ஓஹே மரிய பகாக்லியோ ஆண்டகை 266வது பரிசுத்த பாப்பரசராக அறிவிக்கப்பட்டார். அப்போது 76 வயதானவராக இருந்த ஆண்டகை முதலாவது பிரான்சிஸ் என்ற நாமத்தோடு பரிசுத்த பாப்பரசராக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1936ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி ஜனனித்த முதலாவது பரிசுத்த பாப்பரசர் முதலாவது பிரான்சிஸ் 1969ஆம் ஆண்டு குருத்துவ வாழ்வை ஆரம்பித்தார். எளிமையாக வாழ்க்கையை நகர்த்திய பரிசுத்த பாப்பரசர் அர்ஜென்டினாவின் புவனோஸ் அயர்ஸில் வசித்தார். பொது போக்குவரத்து வசதிகளை மாத்திரம் பயன்படுத்திய பாப்பரசர் பொதுமக்களுடன் மிக நெருங்கி பழகும் சுபாவம் கொண்டவராக விளங்கினார். කටුනායක ගුවන්තොටුපළට වැඩම කරන්නේ උදෑසන 9ට. கடுநாயக்க விமான நிலையத்திற்கு காலை 9 மணிக்கு அவர் வருகை தரவுள்ளார். 9 மணி தொடக்கம் 9:45 வரை அரச வரவேற்பு நிகழ்வு நடைபெறவுள்ளது. கடுநாயக்க கொழும்பு பிரதான வீதியூடாக திறந்த வாகனம் ஒன்றில் 9:45 அளவில் கொழும்பு நோக்கி புறப்படவுள்ளார். மாலை 5 மணியளவில் ஜனாதிபதி சந்திப்பதற்காக ஜனாதிபதி செயலகத்திற்கு செல்லவுள்ளார். 6:15க்கு சர்வமத தலைவர்களை சந்திக்கவுள்ளார். மறுநாள் காலை 7:30 தொடக்கம் 8 மணிக்குள் காலி முகத்திடலுக்கு பாப்பரசர் வருகை தரவுள்ளார். இது வரலாற்று சிறப்புமிக்க சந்தர்ப்பமாகும். பாப்பரசர் ஒருவர் இங்கு திருப்பலியை ஒப்புக் கொடுப்பது விசேடமானதும் முக்கியமானதுமான ஒரு சந்தர்ப்பமாகும். அது மாத்திரமல்ல, அந்த சந்தர்ப்பத்தில் ஜோசப் வாஸ் அடிகளாரை புனிதராக திருநிலைப்படுத்தும் நிகழ்வும் இடம்பெறவுள்ளது.
இலங்கை மக்களை பொறுத்தவரையில் இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தை தமது வாழ்நாளில் காண்பது அரிதான விடயமாகும். දවන්තයක බිහිවීම අපිට දකින්නට ලැබෙන සමහර වෙලාවට අපේ රටේදී අපේ ජීවිත කාලයේදී එකම අවස්ථාව වෙන්න පුළුවන්. ஜனாதிபதி தேர்தல் வெற்றி கொண்டாட்டங்கள் நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் நடைபெற்றன. கண்டி பிளவெள பகுதியில் பிரதேச மக்கள் இணைந்து வெற்றி கொண்டாட்ட நிகழ்வுகளில் ஈடுபட்டனர். இந்த தேரர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்க முயற்சித்த செய்திகளை சிரச ஊடகம் உலகிற்கு கொண்டு சென்றது. මේ ලෝකෙටම දුන්න සිරස මාධ්‍ය ජාලයට මං අනේක වාරයක් පින් අනුමෝදන් කරනවා. கண்டி கட்டுக்கலை மக்களும் இன்று வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். பதுளை பகுதியிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. மெகடகொலனாவ மக்களோடு இணைந்து மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட குழுவினர் இன்று வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். எமக்கு சுதந்திரமாக வாழ முடியும். மெகடகொலனாவை, வெண்ணவத்தை, கொட்டிகாவத்தை உள்ளிட்ட பகுதிகள் இன்று சுதந்திரமாக வாழ முடியும். உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இது எங்களின் வெற்றி கிடையாது. நீங்கள் எங்களை வெற்றியடைய செய்தீர்கள். கொலன்னாவையை மாத்திரம் நீங்கள் வெற்றியடைய செய்யவில்லை, நாட்டையே வெற்றியடைய செய்துள்ளீர்கள். இந்த மக்கள் ஆணையை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அநீதிக்கும், ஊழலுக்கும், மோசடிக்கும், திருட்டுக்கும், வீண்வரியத்துக்கும் எதிராகவே இந்த மக்கள் செல்வாக்கு எமக்கு கிடைத்துள்ளது. அதனால் எதிர்த்தரப்பினருக்கு எவ்வித இடையூறையும் விளைவிக்காது கொலன்னாவையில் மைத்ரி ஆட்சியை ஏற்படுத்துவோம். சரியான அரசியல் தீர்மானம் மற்றும் சரியான பிரதிபலிப்புகளின் ஊடாக பயணம் செய்த மக்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரத்மலானை தர்மராம பகுதியில் நடைபெற்ற வெற்றி கொண்டாட்ட நிகழ்வுகளில் மாகாண சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். මේ රටේ ජනතාව හැටියට මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමා වෙනුවෙන් ඡන්දය දීපු ජනතාව හැටියට ඔබතුමාලත් සියලු දෙනාටම මම ඔබතුමාලට ස්තුතිවන්ත වෙනවා. மத்தேகுட வர்த்தக சமூகத்தினரும் இன்று வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். இலங்கையில் எப்போதும் நடைபெறாத வகையில் அரசு ஊடகங்கள் செயற்பட்டன என்பது குறித்து நாம் கவலையுடன் கதைத்தோம். இதன் பின்னர் அரச ஊடகங்கள் அவ்வாறு செயற்படுவதனை தவிர்க்கும் வகையிலான நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சிரச ஊடக நிறுவனத்திற்கும் நாம் நன்றியை தெரிவிக்கின்றோம். ஏனி ஊடகங்களை விடவும் சிரச ஊடக நிறுவனம் தமது பொறுப்பை தேர்தல் கால பகுதியில் சரியாக முன்னெடுத்தது என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்ள வேண்டும். අපක්ෂපාතීව ඉටු කළා කියන එක මේ වෙලාවේදී බොහොම සතුටින් ප්‍රකාශ කරන්න කැමතියි. மத்திய கொழும்பு புதுக்கடை பகுதியில் நடைபெற்ற வெற்றி கொண்டாட்டங்களில் மாகாண சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். மேலும் பல வெற்றி கொண்டாட்ட நிகழ்வுகள் எமது கேமராக்களில் பதிவாகின. அவர்களை
அடுத்து கிரைம் வாட்ச். காலை பிட்டிகல பகுதியில் நேற்றிரவு இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். காலை ஜபராதுவ பகுதியைச் சேர்ந்த 26 வயதான ஒருவரே சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தல்கஸ்வல பிட்டிகல பகுதியைச் சேர்ந்த இவர் ஒரு பிள்ளையின் தந்தையாவார். நேற்று மாலை 4:30 மணியளவில் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் பிட்டிகல போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தனிப்பட்ட தகராறின் காரணமாகவே இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். அம்பாறை சாமபுர மடுகக கால்வாயில் மிதந்து கொண்டிருந்த அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சடலம் அடையாளம் காண முடியாத அளவு சிதைவடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நான்காவது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டில் கொல்லப்பட்டவர்களின் 41வது நினைவு நிகழ்வு இன்று நடைபெற்றது. யாழ் முற்றவெளியில் அமைக்கப்பட்ட நினைவு தூபியிலேயே இந்நிகழ்வு நடைபெற்றது. 1974 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பேராசிரியர் சு. வித்யானந்தன் தலைமையில் 4வது தமிழாராய்ச்சி மாநாடு நடைபெற்றது. மாநாட்டின் இறுதி நாளான ஜனவரி 10 மாநாட்டில் கலந்து கொண்டவர்களில் 11 பேர் கலவரத்தில் கொல்லப்பட்டனர். உயிரிழந்த மக்களை நினைவு கூர்ந்து ஆண்டுதோறும் இந்த நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இனி விளையாட்டுச் செய்தி. இலங்கைக்கு எதிராக நாளை ஆரம்பமாக உள்ள ஒருநாள் கிரிக்கெட் தொடர் உலகக்கிண்ண தொடருக்கு பாரிய பயனாக அமையும் என நியூசிலாந்தின் துடுப்பாட்ட பயிற்றுநர் கிராக் மேக்மிலன் தெரிவிக்கின்றார். இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 7 போட்டிகளை கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடர் கிரைஸ்ட் சர்ச்சில் நாளை ஆரம்பமாக உள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் 2-0 என்ற கணக்கில் தோல்வியடைந்ததன் பின்னர் இலங்கை அணி இந்த ஒருநாள் தொடரில் விளையாட உள்ளது. இதன் காரணமாக ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளை எதிர்கொள்வதற்கு இளம் வீரர்கள் சிரேஷ்ட வீரர்களிடம் இருந்து அனுபவங்கள் பலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என இலங்கையின் பிரதான பயிற்றுநரான மாவன் அத்தபத்து தெரிவிக்கின்றார். இந்த தொடரில் பங்கேற்க உள்ள இலங்கை குழாத்தினர் இன்று இறுதிக்கட்ட பயிற்சிகளில் ஈடுபட்டதாக அணியின் முகாமையாளர் மைக்கேல் டி சோய்சா கூறுகின்றார். முதலாவது போட்டி நாளை நடைபெற உள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்ற மைதானமே கிறிஸ்ட் சர்ச். இன்றும் நேற்றும் பயிற்சிகளில் ஈடுபட்டனர். அணியில் உள்ள அனைத்து வீரர்களும் விளையாடுவதற்கு தயாராக உள்ளனர். நாளை காலை அணி வீரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். அந்த நாட்டு நேரப்படி காலை 11 மணிக்கே போட்டிகள் ஆரம்பமாகும். ஓரளவு புட்கள் காணப்படுகின்றன, ஓரளவு காய்ந்துள்ளன. இன்று நன்றாக வெயில் காலநிலை காணப்பட்டது. எனினும் நாளை முதல் கூட்டான வானிலையே எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அதனால் நாளை காலை 11 வீரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். இதேவேளை நிறைவடைந்த டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் விளையாடிய வலதுகை வேகப்பந்து வீச்சாளர் நுவன் பிரதீப் ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளார். நாளைய போட்டியில் பரீட்சார்த்தமாக திமுத் கருணாரத்ன ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கலாம் என சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவ்வாறெனின் மஹேல ஜெயவர்தன 4ஆம் இலக்க வீரராக களமிறங்குவார் என சர்வதேச தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இரு நாடுகளுக்கிடையில் இதுவரையில் 82 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றுள்ளதுடன் இலங்கை அணி 38 போட்டிகளில் வெற்றியீட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி வீக்கெண்ட் பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.